நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தம்பி, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கியா இல்லையாடா? இல்லைண்ணா, ஏன்டா? நல்லா காலேஜ் ஏமாத்திட்டாங்கண்ணா. என்னடா ஏமாத்துறாங்க? கோயிடுன்னு ஏமாத்திட்டாங்கண்ணா. டேய், நம்ம பாய்ஸத்து கூட பிரச்சனை இல்லைண்ணா, வெளியெல்லாம் பேரா சுத்துறாங்களே, அதை நினைச்சா தானே இன்னும் கவலையா இருக்கு. இந்த மாலுக்கு வந்து நீ எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லைண்ணா, கிளாஸ்ல போர் அடிக்குது வெளியே பாக்குறேன், அங்கேயும் பேரா சுத்துறான், எதுக்குடா வரும்? இல்லடா, கோயடுன்னு சொன்னீங்க, அப்புறம் இல்ல அப்படிதானே இருக்கு. அதாவது உன் கிளாஸ்ல மட்டும் பாய்ஸா? ஜென்ரலா ஒரு டிபார்ட்மெண்ட்ல அப்படி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஆமா. இன்னும் கமிட் ஆகல, சிங்கிளா இருக்க? ஆமா. இன்னைக்கு போய் சிங்கிள் தான். நானும் அண்ணனும் சிங்கிளா தான் இருக்கேன். சந்தோஷமா இல்லையா? போய் மைக்கை பிடிச்சிட்டு கேமராமேன் அனுப்பிச்சு விட்டானுங்க. அந்த மாதிரி தான். சரி விட, பரவாயில்ல போல. வேற காலேஜ் தான் மாறணும் அப்படின்றது. ஆமா. நல்ல வேலை அந்த காலேஜ் நான் சேரல. சரி, ஓகே. லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ நமக்கு பிடிச்சது செஞ்சுட்டு இருக்கணும். அவ்வளோதான். நம்ம பிடிச்சதை செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாது மற்றவங்க கூட. நமக்கு எது பிடிக்குதோ, நமக்கு கார்ட்டூன் பிடிக்குது, பார்க்கறது பிடிக்குதுன்னா பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். மற்ற என்னடா கார்ட்டூன் பார்க்குற, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன், அவ்வளோதான். வாழ்க்கையில நீ அதிகம் பட்ட கஷ்டம்னா என்ன? அதிகப்பட்ட கஷ்டம் பெருசாக எதுவும் இல்லைண்ணா, அந்த சின்ன சின்ன கஷ்டம் தானே. நம்ம வயசுக்கு பெருசாக தோணலை. இந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்தவங்க நமக்கு என்னமோ வந்து நரகத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஆமாண்டா, நாளை அந்த ரெக்கார்ட் நோட்டு 100 பக்கம் எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு சைன் போட்டு விடுவாங்க. எல்லாருக்கும் வர மாதிரி கஷ்டம் தான், பட் நமக்கு பெருசாக தோணும். நம்ம வந்து நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இன்னும் கேட்டால் நம்ம வளர்ந்து வந்துட்டோம், இப்போ நம்ம பார்த்தாச்சு இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டமேடா, அப்படி தான் இருக்கும். அதனால் எதுவுமே கஷ்டம் இல்லை, நம்ம நினைக்கிறது தான் எல்லாம். சும்மா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்க எப்படி? அது தெரியாம பல பேர் இங்கே முடிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா எல்லாமே நம்ம நினைக்கிறதுல தான் இருக்குது. எது இருந்தாலும் நம்ம அதை நமக்கு ஏற்ற மாரி நம்ம போயினே இருக்கணும் அடுத்த லெவலுக்கு, அவ்வளோதாங்க. எது இருந்தாலும் எது நடந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயினே இருக்கணும். அது ஒரு பாடமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அது ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன். ஏன், எப்படி, எதனால இப்படி சந்தோஷம் இல்லாமல் பல பேர் சுற்றுறாங்களே, அதான் கேட்குறேன். அது நம்ம இருக்கிற பொறுத்து தான் இருக்கு. சரி, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? எதுவும் செய்ய வேணாம், நம்மளே இருந்தா போதும். போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி வைக்கிறீங்க. சரி, ஓகே. வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நெகட்டிவா அதை பாசிட்டிவா மாத்திக்கணும். ஐயோ, சரி, பாசிட்டிவா மாத்திக்கணும். சரி, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன பண்ணி டக்குன்னு அதை டைவர்ட் பண்ணுவீங்க? குட் மெமரிஸ் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி. சில பேர் சாங் பண்ணுவாங்க, சில பேர் டிராவல் பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க. சாங்கு, ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் இல்லை, நம்மளை பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ஃப்ரெண்டுகிட்ட பேச மாட்டீங்க சோகமாக இருக்கிறப்ப? எப்படி மாட்டி விடவா? என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டேன். இல்லை பேசுவேன், பேசுவீங்க, சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க. சரி, ஓகே. லாஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு ஃபைனலான கொஸ்டின். ஸோ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வாழ்கிறோம், ஓகே. பட் ரொம்ப நீங்கள் பட்ட கஷ்டம் என்ன லைஃப்பில்? எதுவுமே இல்லையா? கஷ்டமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னங்க அவ்வளோ அவையார் பாட்டி மாதிரி 5 லைனுக்கு 5 புக்குக்கு எழுதுவீங்கன்னு பார்த்தா ஒரே லைனில் முடிச்சிட்டீங்க. இனிமே பார்ப்போம்னு நினைக்கிறேன். தலை, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அது எப்படி நான் சொல்றது? நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. என்ன சொல்றது? என்னை கேட்டா நான் இருக்கேன். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அது எங்க இருக்குன்னு கேட்டா, அது இருக்கு, எங்கேயோ இருக்கு ஆனா இல்ல. ஐயோ, கண்ணு கேட்டா தூரத்துல இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ளே நம்ம எப்பவுமே இருக்கணும்ன்றதா பாலிசி. கரண்டா சந்தோஷமா இருக்க இருக்கு. ஏன், எப்படி? இப்பதான் பல பேர் சந்தோஷமா இல்லாம இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போதான் ஒரு பல நாளாக போஸ்ட்போன் பண்ண எக்ஸாமை இப்போதான் முடிச்சுட்டு வரேன். அடுத்தது நம்ம தலையை தரிசனம் பண்ண போறேன், அதனால சந்தோஷமா இருக்கு. அதனால நான் கூட ஏதாவது இப்பதான் பழசு விட்டுட்டு போன சேர்ந்துருக்கேன்னு ஏதாவது சொல்லிடுவேன் நினைச்சேன். சேர்ந்தா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? என்ன நீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மனசுல உள்ள வாரத்தே இறக்கிட்டாங்க. உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். உண்மையில் ரொம்ப நேரம் கொஞ்சம் கசக்கும், ஆனா அதான் கரெக்ட். சரி, அதானே. இப்பதான் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாரை பார்த்து கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்? இல்ல நானே இல்லைண்ணே, என்னைய பார்த்தா பல பேர் கிளியர் பண்ணுவாங்க. அப்படியாமா? விட்டு எடுத்துட்டு வந்துடுவானா? படிக்கிற பையன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? லாஸ்ட் பெஞ்ச் தான். ஆனா படிக்கிற பையன். லாஸ்ட் பெஞ்சில் படிக்கிற பையன். தப்பா சேர்த்துட்டாங்க. சரி, ஓகே விடு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாதுன்னு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. உனக்கு நம்மளுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, அதை புரிஞ்சுக்காதவங்க தான் சந்தோஷத்தை வெளியே தேடிக்கிட்டு இருக்காங்க, மற்றவங்ககிட்ட தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள தான் சந்தோஷம் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா அதான் உண்மை. யார் எப்படி வேணாலும் போட்டோம், நீங்கள் மற்றவங்க எனக்காக இது பண்ணணும், மற்றவங்க எனக்காக இப்படி இருக்கணும்னு நினச்சாதான் தப்பு. நம்மள எப்படி இருப்போம் நம்ம இருக்கட்டும், மற்றவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சட்டை போலயே மனசு வெள்ளடா. முடியல எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் அதிகபட்ச கவலைனா என்ன எப்போ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எதனால? நம்மளுக்குள்ள சந்தோஷத்தை என்ன கவலையாக இருக்காதுன்னு கவலையே படல வாழ்க்கையில். சரி, சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ட்ராவல் பண்ணணும், சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு டைவர்ட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுவேன்? டக்குன்னு டைவ் பண்ணால் நம்மளுக்கு தான் இயர்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுருவோம். இயர்ஃபோன் யார் பாட்டிக்குவோனா? யுவன் பாட்டு இல்லாம எப்படி? ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ட்ரக்கே யுவன் தான். இப்ப பாரு 2 லைன் ஏதாவது யுவன் பாட்டு தயவு செஞ்சு பாடிட்டு போய் நல்லா தானே போய்கிட்டு. பாடு அந்த ஒரு நாளில் அந்த பாட்டு கொஞ்சம் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் ஏதும் தொடராது, இத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும். பூ பூக்கும். ஜெம் டெலிவிஷன்ரா, நாளைக்கு போட்டுருவேன். சரியா, பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆமாண்ணா, என்னண்ணா பண்ணுறது? ஆனா அப்படி தெரியலையே, கேங்கால வந்த மாதிரி இருக்கு. கேங்கா தானே, கேங்குக்குள்ளேயே 4 கேங்குண்ணே. கேங்குக்குள்ளே 4 கேங்கா? ஆமாண்ணா. எனக்கு தெரிஞ்சு அதுல கமிட்டட் கேங்கு போல, நீ சிங்கிள் கேங்கு போல. இல்லைண்ணா, அது அந்த அளவுக்குலாம் ஒருத்து இல்லைண்ணா. அந்த அளவு இல்ல. முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வாய்ப்பில்லை ராஜா. இல்ல யாருண்ணா? சரி, நீ சொல்லு. வாழ்க்கை நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நானா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் போனால் ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் நினச்சி பார்க்கும்போது சரியாக இருக்குது. ஓகே, ஹாப்பியாக தான் இருக்குது. இதை செஞ்சா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் சந்தோஷமா இல்லை அதை சொல்லு. எங்கண்ணா ஒருத்தன் எல்லாரும் விட்டு பாதியிலே விட்டு போனா, என்னை விட்டு உயிர் போனாலும் ஒரு லைஃப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி யாராவது நல்ல பர்சன் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு பசங்க தான் இருக்கானுங்க, பொண்ணுங்க எங்கே இருக்காங்க? வேணுமா? கிடைக்குமா? விட்டு ஓடிடுறாளுங்களே. அவன்கிட்ட லவ் ஃபெயிலியர்டா அவனுக்கு? எனக்கு தெரிலண்ணா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் காலேஜ் நீ ஏன் சொல்றா? இல்லை லவ் ஃபெயிலியர் தான் இல்லைண்ணா. நம்ம ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒன்றை பார்த்துட்டு ஓடிடுதுண்ணா. என்னன்னா பச்சை மண்ணுப்பா நீ. சரி, அந்த மாதிரி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்னு இருக்க? பாய் பெஸ்டி கேங்கா, மாமா குட்டி, அந்த மாதிரி தானே மாறணும். மாறிட்டே ஒரு சீக்கிரம் அந்த மாதிரி மாறணும்னு விருப்பம். உனக்கும் நல்ல பொண்ணு தான் வருண்டா. ஓகேவா? மாறலாம் வேணாம், அப்படியே நல்ல பையனாவே இரு. ஓகே. இதை செஞ்சா வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருப்பேனா என்ன? ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லக்கூடாது, ப்ரெசென்ட்டில் இருக்கணும், மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். நீ சொல்லு. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், நான் பசங்களோட இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஊர் சுற்றணும், பேசிட்டு சிரிச்சுட்டு கலாச்சிட்டு. சரி, வரப்போ பார்த்தேன். அந்த மாதிரி இருந்தால் லைஃப் செம்மையாக இருக்கும். லைஃப்பில் வந்துட்டு கஷ்டம்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம அப்பா கஷ்டம்னா படிக்கிறது தான். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். படிக்கலாம். ஆமா, அது என்ன சொல்றது, படிச்சா ஈஸி. இன்ஜினியரிங்கா? ஆமா. டேய் நானும்டா. ஐயோ, இன்ஜினியரிங்கடா. நான் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா M1 M2 M3லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டம். போய் M3லாம் இருக்கு, M3 வரைக்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு கற்று தராங்கண்ணா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனியாக படிக்க முடியல, அவ்வளோதான். சரி, கொரோனா பேட்ச் விட்டு பாஸ் போட்டுறீங்க, நம்புவோம். இன்னும் பாடல, பார்த்துக்கோ. சரியா? சரி, ஓகே. பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை? அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிலண்ணா. அது என்கிட்ட பேசணுமா? அப்படிலாம் இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட பேசினா சரியாக போயிடணும், அவ்வளோதான்.
கான்ஃபிடன்ஸ் கூட சரியா போயிடும். இவன் ஏதோ லவ் ஃபெயிலியர்ல மட்டும் இருக்கான்டா சந்துரு. சரியா? என்ன கவலைன்னு தெரியல. பேசிட்டு இருக்க போய் அங்க அப்படியே பாக்குறான், இங்க பாக்குறான். நீங்க அந்த எத்தனை வருஷம் ஆகுது பிரேக்கப் ஆயா? சொல்லு. பிரேக்கப்ல இது வரைக்கும் கமிட்டே ஆனது இல்ல வாழ்க்கையில. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் நம்ம எந்த புள்ளைய புக் பண்ணாலும் அங்க புக் ஆகிருக்கு. அந்த கஷ்டத்துல இருக்க நம்ம உர்ரா, நம்ம ஏதாவது புக்கை கிழிச்சு போட்டு வேற புக்ல நம்ம சிங்கிள் கேங்கா இருப்போம். ஓகே, அண்ணன் சிங்கிள் தான், எல்லாம் சிங்கிளா இருப்போம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கியா இல்லையா? நான் எப்பவுமே சந்தோஷமா தாங்க இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ரொம்ப ஜாலியா இருக்கேன். எப்பவுமே ஜாலியா இருக்கு. நாங்களாம் எப்பவுமே ஜாலியா இருப்போம். அந்த கேங்லாம் கிடையாது, இருக்கப்போ ஜாலியா இருந்துட்டு போறது அவ்வளவுதான். இருக்கிறப்போ ஜாலியா இருந்துட்டு போகுது. இந்த கையில அடிபட்டு இருக்கு, என்னாச்சு? அது வாலிபால் ஆடுறப்போ ஒரு சம்பவம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? ஆமா ஆமா. சரி, ஓகே, சூப்பர். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பெருசா எதையும் யோசிக்க கூடாது. ஓவர் திங்கிங். ஆமா, லிவ் த மொமெண்ட், அவ்வளவுதான். இப்போ பாசிட்டிவான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நெகட்டிவான விஷயத்தை எப்படி handle பண்ணணும்? பாசிட்டிவான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். நெகட்டிவையும் அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து நெகட்டிவ் வந்து நமக்கு நடந்துருச்சு, நம்ம அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிவிட்டு இருக்கிற மற்ற டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அது அப்போவே அது ப்ராப்ளம் நடந்துருச்சு, அது எப்போ போகிறதாலும் மாற்ற போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரே ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. லைக் வந்து ஒரு காமெடி மாதிரி தான், சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஜோக்கை போடுவார். ஆனால் அந்த ஜோக்குக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போடுறப்போ எல்லாருமே சிரிப்பாங்க, ஆனால் செகண்ட் டைம் போடுறப்போ சிரிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் தேர்ட் டைம் அந்த மாதிரி கம்மியாகிட்டே போகும். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு சொல்லுவார், நம்ம வந்து ஒரு ஜோக் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே சிரிச்சுங்க, ஆனால் அதே ஒரு 5th டைம் சொல்கிறப்போ யாருமே சிரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி தான் வந்து ப்ராப்ளம். ஃபஸ்ட் டைம் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறப்ப மட்டும் அது பெருசாக தெரியும். அதே ஒரு 5-6 டைம் அது பழகிடுச்சு அப்படின்னா அது வந்து பெருசாக தெரியாதுல்ல. ஆட்டோ பின்னாடி எழுதுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லிட்டியே, வேற லெவல். பட் ஆனால் நீ சொன்ன லைன்ஸை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆமாம், ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருமே வந்துட்டு கஷ்டத்தை பார்த்துருக்காங்களா? நீங்கள் அதிகமாக பட்ட கஷ்டம் என்ன வாழ்க்கையில்? ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நான் ஒரு கஷ்டம்னு ரொம்ப பெருசாக எதுவுமே பட்டது கிடையாது. இப்போது லைக் வந்து இப்போது எனக்கு வந்து இப்போது ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தாலுமே அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா என்னோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க தான். இப்போ வந்து நான் இப்போ ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிறேன். இப்போ என் கையில் அடிபட்டுச்சா நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன், ஆனால் இது கையில் அடிபட்டும் பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. அதனால் வந்து அவங்க கூட தான் நம்ம கம்பேர் பண்ணிப்பேன் தவிர நம்மளோட நல்லா வாழ்கிறாங்களா அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. அப்பா, நீ பாசிட்டிவ் பரமசிவன்னு உனக்கு பேரே வைக்கலாம்டா. ஸோ தேங்க்யூ.